அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி, குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாயம் விரயம் கந்தாய பலன், உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். மக நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில், வேலை, ஜீவனம் நன்றாக இருக்கும். நல்ல தனவரவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ போகிறீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் குரோதி வருடம் காட்டுகிறது. மக நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/2024 அன்று இரவு 8:14 விருச்சிக லக்னத்தில் மிதுன ராசியில் குரோதி வருஷம் பிறக்கிறது. குரோதி வருட கோச்சார கிரக நிலைகளை காணலாம். கும்பராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சுக்கிரன் புதன் ராகு, மேச ராசியில் சூரியன் குரு, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சந்திர பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன், குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி மக நட்சத்திர அன்பர்களுக்கு காண்போம். இந்த குரோதி ஆண்டை பொறுத்தவரை மக நட்சத்திர அன்பர்கள் வேலை தொழில் மூலம் சாதிக்கலாம். சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நட்சத்திரநாதன் கேது புகானை குரு புகான் பாரிசுகிறார். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம். நேர் 7ஆம் வீட்டிலே சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திலே கலத்தரக்காரகன் ஆட்சி பலத்துடன் சுக பாக்கிய அதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். நேர் 7ஆம் வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி இருக்கும்போது உங்களுக்கு தைரியம் வீரியம் மேம்படும். உங்கள் கணவரிடம் உங்கள் மனைவியிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்களிடம் பெரிய அளவு கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்துக்கணும். தந்தையிடம் தாயிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் மக நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு பார்த்து கொள்வது நல்லது. சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சிம்மராசியை பரிசீலிக்கும் போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தீர்க்க முடிவெடுக்கும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டிலே நீச்ச நிலையில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் நேச நிலையில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது புதனும் உச்சநிலை, சுக்கிர பகவானும் உச்சநிலை, ராகுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அஷ்டம பலம் உண்டு. நோய் நொடி தொந்தரவுகள் அகலும். பயம், பதற்றம், எதிர்மறையான சிந்தனைகள் அகலும். 8ஆம் இடம் பலமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், விபத்துகளால் வரவேண்டிய பணம் வரும். இன்சூரன்ஸு பணம் வரும். கொடுத்த இடத்தில் வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பணம் இந்த ஆண்டு வரும். திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரியில் பம்பர பிரைஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரனாக, முதலாளியாக, பெரும் பணக்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு உண்டு. 8ஆம் இடம் சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பலமாகவே இருக்கிறது. பாக்கியத்திலே 9ஆம் வீட்டிலே சூரியன் குரு கூட்டணி, சகல பாக்கியங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி தொந்தரவுகள் அகலும். 9ஆம் வீட்டிலே சூரியன் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அரசு வழியில் தடைப்பட்டு கொண்டிருந்த தடைகள் அகலும். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அரசு வழியில் எல்லா நல்ல காரியங்களும்
மக நட்சத்திர அன்பர்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வருகிறார். கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு. 4 வருட கிரகங்களை கொண்டு சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை காண்போம். சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம். முதல் கந்தாயம் 5%, இரண்டாவது கந்தாயம் நடுகந்தாயம் 1%, கடை கந்தாயம் 2%. இந்த வருடம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கந்தாயம் மிக சிறப்பாக இருக்கிறது. சித்திரை முதல் ஆடி வரை முதல் கந்தாயம் 5%, ஆவணி முதல் கார்த்திகை வரை இரண்டாவது கந்தாயம் நடுகந்தாயம் 1%, மார்கழி முதல் பங்குனி வரை கடை கந்தாயம் 2%. மக நட்சத்திரக்காரர்களுக்கு வருடம் முழுவதும் கந்தாய பலன் இருப்பதனால் சுகமுடன் வாழ போகிறீங்க. வேலை, தொழில், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துடன் வாழ போகிறீங்க. குரோதி ஆண்டு உங்களுக்கு தொழில் ஜீவனம் நன்றாகவே இருக்கும். சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி குருபகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அமரப்போகிறார். பெரும்பாலும் கோச்சாரத்தில் சுப கிரகங்களான சுக்கிரன், குரு இந்த 2 கிரகங்கள் 10ஆம் இடத்தில் வரும்போது தரித்திரம், தொழில் இழந்து வேலை இழந்து பிச்சை எடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது பஞ்சாங்கத்தில் இயற்கையாகவே சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அப்படி இல்லை. உங்களுக்கு கந்தாய பலன் முழுமையாக இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் விரயங்களை கொடுக்கக்கூடிய சாதகமில்லாத பாதகாதிபதி திசை நடக்கும்போது பாதக பலன் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது பெரும் செல்வந்தனாக, முதலாளியாக, கோடீஸ்வரனாக உயரலாம். 10லே குருபகவான் வரும்போது பதவி நாசம், தொழில் நாசம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இல்லை, முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளி தொழிலாளிகளுக்கு சம்பளம் சரியாக கொடுத்தீர்கள் என்றால் தொழில் இந்த வருடம் சிறப்படையும். நீங்கள் தொழிலாளியாக இருந்தீர்கள் என்றால் சரியான நேரத்தில் டான்னு வேலைக்கு போனால் அன்றாட வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொழில் வேலையில் சோம்பேறித்தனமாக இன்றைக்கி செய்கிற வேலை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு காலம் கடத்தினீர்கள் என்றால் குரு பகவான் அவருடைய வேலையை காமித்து விடுவார். அன்றாட பணிகளை அன்றாட செய்யும்போது மக நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் பாதிக்காது, வேலை இழப்பு வராது. நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி தொழிலை விரிவுபடுத்துகிறேன், புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறேன். மக நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு பெருந்தொகையை கொண்டு புதிய தொழிலில் கால் வைக்காமல், புதிய தொழிலை தொடங்காமல் இருப்பது நல்லது. இப்போ என்ன வேலை செய்கிறீங்களோ, என்ன தொழில் செய்கிறீங்களோ அதையே பிடிச்சிங்க. அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதியதை நாடும்போது, பேராசைப்படும்போது பெரிய நஷ்டம் கண்டிப்பாக வரும். நான் தான் இந்த கம்பெனிக்கு முதலாளி, என்னை விட எல்லோருமே எனக்கு கீழே தான் அப்படின்னு அகம்பாவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி போயிடும். 10லே குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது மக நட்சத்திர அன்பர்கள் எதிலும் பக்குவமாக பார்த்து சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும். குருபகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டை பாரு செய்கிறார். அங்கே நட்சத்திர அதிபதி கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானை குரு பாரி செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல பொருளாதாரம், கையில் பணம் புரளும். உங்கள் பேச்சால், வாக்கால், சொல்லால் சாதுரியமாக, திறமையாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். 2ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது குடும்பம் சுபிட்சம். 2ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் பொழுது
நிறைய கோயில் குளம் போய்ட்டுருவீங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வெட்டு வெடுக்குன்னு பட்டும் படாமல் பேசாமல் கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கணும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சித்தப்பா பெரியப்பா உங்களுடைய உறவினர்களை ஆதரவுடன் இந்த ஆண்டு கவனித்து கொள்ள வேண்டும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. வேட்டாய் விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் சில பேருக்கு ஏற்படும். நல்ல வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய வண்டி வாகனங்கள்லாம் மாற்றி விட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கும்போது தொழில் வேலை மூலம் வீடு விட்டு வேறிடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தின் மேல் விழுகிறது. உங்கள் தொழில் உங்கள் வேலையின் மூலம் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். கண் திருஷ்டி உங்கள் மேலே படும். சிம்ம ராசி தான், மக நட்சத்திரம் தான். செய்வனை, பில்லி சூனியம், சாபம் இதுக்கெல்லாம் முதன்மையாக செயல்படுகிறது. இந்த ஆண்டு உங்கள் மேல் அந்த கெட்ட சக்தியெல்லாம் உங்கள் மேல் பாயும். மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்கள் தொழிலை முடக்குவதற்கான வேலையை செய்வார்கள். உங்கள் வேலையை கெடுப்பதற்கான வேலையை செய்வார்கள். 6ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது நீங்கள் யாரையும் எதிர்க்காதீங்க, நீங்கள் யாரையும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்கும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும், கூடுதல் சம்பளம் கிடைக்கும். தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம். ஒரு நிரந்தரமான வேலை, நிரந்தரமான தொழில். உயர் அதிகாரிகளிடம் பகைத்து கொள்ளாதீர்கள். அவர் வேலை இல்லாமல் வீட்டிலேயே உட்காரக்கூடிய நிலையும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும். இந்த ஆண்டு முக்கந்தாயம் இருக்கும்போது உங்களுக்கு கந்தாய பலன் சிறப்பாக இருக்கிறது. அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கும்போது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எடுத்தால் ஜெயமாகும், வெற்றியாகும். நீங்கள் நினச்ச மாதிரி பொருள் ஈட்டி கொள்ளலாம். அன்றாட பணிகளை அன்றாடம் செய்யுங்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு குரோதி ஆண்டு, குழப்பமே இல்லை. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.